மக்களின் நன்னம்பிக்கையை பெறக்கூடிய வகையில் பேசினால் அவருக்கு நல்லது. அந்த கூட்டணியிலும் இந்த கூட்டணியிலும் இல்லாமல் அரசியல் பேசக்கூடியவர்களையும் அவர்கள் எந்த பின்னணியிலே இயங்குகிறார்கள் என்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கண்டு வருகிறார்கள். பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் பாஜக தரப்பினரின் நோக்கம். இந்த 97 லட்சம் வாக்காளர்களில் 26 லட்சம் பேருக்கு மேலானவர்கள் இறந்துவிட்டதாகவும் 3 லட்சத்திற்கு மேலானவர்கள் இருமுறை பதிவு செய்து கொண்டவர்களாகவும் அறியப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30-35 லட்சம் பேர் இந்த கணக்கிலே போனாலும் எஞ்சிய 66 லட்சம் பேர் அவர்கள் குறிப்பிட்டிருந்த முகவரியில் இல்லை என்ற காரணம் சொல்லப்படுகிறது. அவர்கள் அத்தனை பேரும் வெளிநாட்டில் அல்லது வெளி மாநிலங்களில் குடியேறியவர்களா? எப்படி அவர்கள் இந்த முகவரியிலே இல்லாமல் போனார்கள் என்கிற கேள்வி எழுகிறது. அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள்ளே ஊடுருவக்கூடியவர்களை வாக்காளர்களாக அங்கீகரிக்க முடியாது என்பதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று பாஜக தரப்பிலே தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. இறந்தவர்கள் இருமுறை பதிவு செய்து கொண்டவர்கள் என்பவர்களை தாண்டி தமிழ்நாட்டிலே பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த 66 லட்சம் பேரில் எத்தனை பேர் அந்நிய நாடுகளில் இருந்து ஊடுருவியவர்கள் என்பதை தேர்தல் ஆணையம் சொல்ல வேண்டும், பாஜக அரசு சொல்ல வேண்டும். இது உண்மையிலேயே அந்நிய நாடுகளில் இருந்து ஊடுருவியவர்களை வடிகட்டுவதற்காக நடைமுறைப்படுத்துகிற ஒரு திட்டமாக தெரியவில்லை. ஒரு உள்நோக்கத்தோடு இந்த திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். இந்த நாட்டின் குடிமக்களின் வாக்குரிமையை பறித்து பின்னர் குடியுரிமையை பறிக்கிற முயற்சியில் பாஜக அரசு ஈடுபடுவதாகத்தான் என்ன தோன்றுகிறது. எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றன. ஆனால் பாஜக அரசு அதை பொருட்படுத்தவில்லை. ஆகவே தமிழ்நாட்டிலும் வாக்குரிமையை பறித்து குடியுரிமையை பறிக்கிற முயற்சியில் ஈடுபட போகிறார்கள் என்கிற கவலை மிஞ்சுகிறது. தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் அளித்திருக்கிற காலக்கெடுவுக்குள்ளாக தங்கள் பெயர் அந்த பட்டியலில் இடம்பெறவில்லை என்று கண்டறிந்த நிலையில் விரைந்து தங்கள் பெயரை அந்த பட்டியலிலே இணைத்து கொள்ள வேண்டும். சனாதன கும்பல் தமிழ்நாட்டிலே வேரூன்றுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது, விழிப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். வரப்போற தேர்தலை திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துமா, அதாவது பின்னடைவை ஏற்படுத்துமா? அதை பத்தி பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் பாஜக தரப்பினரின் நோக்கம். ஆனால் அத்தகைய பின்னடைவை திமுக கூட்டணிக்கு மக்கள் ஒருபோதும் வழங்க மாட்டார்கள். பாஜக தலைமையிலான அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியின் அரசியல் என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியிலும் இந்த கூட்டணியிலும் இல்லாமல் அரசியல் பேசக்கூடியவர்களையும் அவர்கள் எந்த பின்னணியிலே இயங்குகிறார்கள் என்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கண்டு வருகிறார்கள். எனவே 2026 நடைபெற உள்ள சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மக்களின் பேராதரவை பெற்று மாபெரும் வெற்றியை பெறும். தமிழகத்தில் கடந்த 4 நாட்கள் செவிலியர்கள் பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லி பல்வேறு இடங்களில் போராடிட்டு இருக்காங்க. இது தேர்தல் வாக்குறுதியில் திமுக அரசு கொடுத்தது, இன்னும் நிறைவேற்றல. இது எப்படி பார்க்க? செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் போன்ற பல தரப்பினர் பணி நிரந்தரம் கோரி போராடி வருகிறார்கள். இந்த ஓய்வூதிய திட்டம் குறித்து அரசு ஊழியர்களும் தமிழ்நாடு அரசுக்கு விடுத்த வேண்டுகோள் அல்லது தேர்தல் அறிக்கையில் திமுக அளித்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்கிற குறைபாடும் உள்ளது. தேர்தல் நெருங்கும் இந்த சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இவற்றையெல்லாம் கவனத்திலே கொண்டு விரைந்து நல்ல முடிவு எடுக்க வேண்டும்.
குறிப்பாக இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும். லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களின் வேட்கையாக, கோரிக்கையாக அது உள்ளது. எனவே தூய்மை பணியாளர்களின் போராட்டமாக இருந்தாலும், செவிலியர்களின் போராட்டமாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும். அவர்களுக்கு நீதி கிடைக்கிற வகையில் அரசு நல்ல முடிவெடுக்க வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுறதுக்கு திருமா அவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லி பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. உங்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? தகுதிக்கான வரையறை என்ன வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு தமிழ் மகன், இந்த மண்ணின் மைந்தன், மக்களுக்காக களத்தில் நின்று பணியாற்றக்கூடியவன், மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவன், மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ இங்கே வன்முறை நிகழக்கூடாது என்று விரும்புபவன். இதுவே திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பேசுவதற்கு எனக்கான தகுதிகள் என்று நான் கருதுகிறேன். சார், கடைசி ஒரு கேள்வி சார். விஜய் திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி கட்சியா நீங்க அவர் சொன்ன கருத்தை எப்படி பாக்குறீங்க? அவர் சொந்தமாக இதையெல்லாம் சொல்லுவது போல் தெரியவில்லை. அவர் எதை சொன்னாலும் சுயமாக சிந்தித்து அவருடைய எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு மக்களின் நன்னம்பிக்கையை பெறக்கூடிய வகையில் பேசினால் அவருக்கு நல்லது. ஆனால் அவருடைய பேச்சு ஒரு திட்டமிட்ட அல்லது பிறரால் தூண்டப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்கிற தோற்றத்தை உருவாக்குகிறது. எதிர்கால கருத்துன்னு சொல்றீங்க. இப்ப எதிர்காலத்தில் அவர் திமுக கூட்டணி வைப்பாரா? இல்ல, அந்த அர்த்தத்தை சொல்ல மக்கள் புறக்கணிக்காமல் இருக்கணும். மக்கள் இப்போ அவர் என்ன எதற்காக கட்சி தொடங்கினார், என்ன கொள்கைகளை பேசுகிறார், எதிர்காலத்தில் என்ன செய்வார் என்கிற எதிர்பார்ப்போடு அவருடைய உரைகளை கவனிக்கிறார்கள். ஆனால் அவருடைய உரை என்பது A to Z அவர் திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு என்பதாகவே இருக்கிறது. இதை மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற அடிப்படையில் இதை நான் சொல்லுகிறேன். அவரும் பெரியார் கொள்கையை தான் பின்பற்றுவாருன்னு சொல்லி சொல்றாங்க. வருங்காலத்தில் நீங்க அவருடைய கூட்டணி அமைப்பீங்களா? யாரோட? விஜய் அவங்களோட. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.